ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, மனதளவில் உடைந்து போயிருக்கிறாயா? நான் உன் மனதை ஒட்ட வைப்பேன். சொல்வார்கள், மனமானது உடைந்து போனால் ஒட்ட வைக்க முடியாது என்று. உன்னை நான் அந்த அளவுக்கெல்லாம் சோதிக்க மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு கசப்பான விஷயங்களும் கூடிய விரைவாக நல்லபடியாக மாறினால் உன்னுடைய கவலைகள் எல்லாம் போகும். உடைந்த மனம் கூட ஒட்டும் தானே? அதுதான் நானும் உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதிகமாகவே உடைந்து போயிருக்கிறாய். உன்னுடைய மனதளவில் நீ சோர்ந்து இருப்பது என்னால் காண முடியவில்லை. உனக்கு நான் இன்பத்தை கொடுத்தால் மட்டும்தான் உன்னுடைய மனதில் நீ சந்தோஷமாக இருப்பாய். அதனால் நான் உனக்கு இன்பம் என்ற ஒன்றை கொடுப்பதற்காக வந்துவிட்டேன். நீ சிலருக்கு செய்யும் உதவிகள் வெளியில் தெரிவது இல்லை. ஆனால் உனக்கு யாராவது ஒருவர் உதவி செய்துவிட்டால் அது அப்படியே வெளியில் தெரிகிறது. உனக்கு ஒரு 10 ரூபாயை கொடுத்து உதவி செய்திருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள். ஆனால் அது வெளியில் தெரியும் பொழுது உனக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்தாராம் என்றுதான் வெளியில் தெரிகிறது. நீ எதற்காக பணம் வாங்கினாய்? நீ எதற்காக அவருக்கு ஒரு 10 ரூபாயாக இருந்தாலும் அவர்கள் கொடுத்தார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை. முன்பு ஒரு நபருக்கு நீ உதவி இருக்கிறாய் என்று வைத்துக்கொள். அந்த நபர் இப்பொழுது நீ கஷ்டப்படுவதை பார்த்து ஏதாவது அதிலிருந்து ஒரு விஷயம், ஒரே ஒரு பங்கு மட்டும் உதவினால் அது வெளியில் போய் அது பல மடங்காக மாறிவிடுகிறது. நீ என்ன தெரியுமா நினைக்கிறாய்? என்னவோ நான் செய்வது வெளியில் வரவில்லை, ஆனால் மற்றவர்கள் செய்வது மட்டும் வெளியில் வருகிறது. நான் என்னமோ மற்றவர்களுக்கு செய்யாதது போலும், எனக்கு எல்லோரும் அள்ளி கொடுப்பது போலும் அல்லவா இங்கு இருப்பவர்கள் அனைவரும் இருக்கிறார்கள். காலம் முழுக்க நானோ கண் கலங்கி கொண்டு இருக்கிறேன். தேடும் ஒவ்வொரு விஷயமும் என்ன? நான் நன்றாக இருக்க வேண்டும், என் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும், தொழில் நன்றாக இருக்க வேண்டும், தொழிலால் எனக்கு நிறைய வருமானம் வர வேண்டும், நான் ஆசைப்படும் உறவு எனக்கு கிடைக்க வேண்டும் என்பது மட்டும்தான். ஆனால் மற்றவர்கள் எல்லாம் அதற்குள் பூந்து நிறைய விஷயங்களை பேசுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் நிறைய கஷ்டமும் படுத்துகிறார்கள். நான் யாரிடமும் வந்து உதவி கேட்பது இல்லை. ஆனால் மற்றவர்களாக எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்துவிட்டு என்ன தெரியுமா சொல்கிறார்கள்? உன்னுடைய மனதளவில் நீ தவிக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரிகிறது. கூடிய விரைவாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்தெந்த விஷயத்திற்கெல்லாம் தவித்து கொண்டு எந்தெந்த விஷயமெல்லாம் உன்னுடைய மனதளவில் போட்டு குழம்பிக் கொண்டு இருக்கிறாயோ அந்த விஷயத்தெல்லாம் கூடிய விரைவாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இன்று நீ ஒரு அடி எடுத்து வை. பிரச்சனை வருமோ என்று நினைத்து வாயை எப்பொழுதும் திறக்காமல் அமைதியாகவே இருந்து விடாது. வாயை திறந்து பேசு. நீயும் அடுத்த கட்ட வாழ்க்கை என்று ஒன்றுக்குள் நீ போய்தான் ஆக வேண்டும். நீ ஏதாவது ஒரு முடிவெடுத்துதான் ஆக வேண்டும். நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ தீர்மானிக்கும் இடத்தில் இருக்கிறாய். மற்றவர்கள் கையில் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைக்க வேண்டாம். ஏனென்றால் ஒப்படைத்துதான் உனக்கு ஒரு விஷயம் நடக்கும் என்றால் அந்த அளவுக்கு நீ ஒன்று சின்ன பிள்ளை அல்ல. முடிவெடுக்க முடியாத அளவுக்கு சின்ன பிள்ளை நீ அல்ல. உனக்கும் விவரம் தெரிய ஆரம்பித்து விட்டது. இவ்வளவு அடிபட்டுமா உனக்கு விவரம் தெரியாமல் இருக்கும்? உன்னுடைய வாழ்க்கையில் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று எல்லாமே உனக்கு தெரிய ஆரம்பித்து விட்டது. இனிமேல் நீதான் சுதாரிப்பாக நடந்து கொள்ள வேண்டும். காலம் முழுக்க உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விஷயங்களையும் நானும் உனக்கு செய்து கொடுப்பேன். செய்து கொடுக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன். நீ அதனால் நமக்கு யாருமே இல்லையே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்து கொடுக்க இங்கு யாருமே இல்லையே என்றெல்லாம் நினைத்து கவலைப்படாமல் உனக்காக அப்பா இருக்கிறேன், உனக்காக அனைவரும் இருக்கிறோம் என்று நினைத்து சந்தோஷப்படும். சிலருக்கு இந்த உலகத்தில் எது நல்லது எது கெட்டது என்று சொல்வதற்கு கூட ஆட்கள் கிடையாது. யாருமே இல்லாமல் அவர்களுக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்காமல் எல்லா விஷயத்திலும் அவர்களுக்கு தீயதாகவும் இறக்கங்களான அதாவது ஏற்றமான வாழ்க்கை இல்லாமல் எல்லாமே சர்க்கலான வாழ்க்கை மட்டுமே அமைந்து கொண்டுதான் இருக்கிறது. உன்னுடைய கண்ணுக்கு நேராகவே பலர் இருக்கிறார்கள்.
கஷ்டப்பட்டு கொண்டு. ஆனால் அவர்கள் எல்லாம் அவர்களுடைய கர்ம வினையையும் சேர்த்துதான் அனுபவிக்கிறார்கள். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் கர்ம வினையை அனுபவிக்கிறார், இல்லை என்று சொல்லவில்லை. நான் துணையாக சாய் இருக்கிறேன், உன் குடும்பத்தினர் இருக்கிறார்கள், எல்லாமே இருந்து உன்னை தாங்கி பிடிக்க அனைத்து தெய்வமும் இருக்கிறோம். அதனால் எப்பொழுதுமே இதுதான் நடந்து விட்டதோ, அது நடந்து விட்டதோ, அது நடந்து விட்டதோ என்று பயப்படாமல் எல்லா விஷயத்திலும் நல்லது நடக்கும் என்று நம்பு. யாருமே இல்லாதவர்கள் கூட தனியாக இருந்து என்னென்னமோ விஷயங்களை செய்கிறார்கள். உன்னோடு இத்தனை பேர் இருக்கும் பொழுது நீ எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படக்கூடாது. அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழப்பாரு. எதற்கெடுத்தாலும் கோபம் கொள்ளாது. எந்த ஒரு விஷயத்திலேயும் மனதை விடாது. உன்னுடைய இன்பம் துன்பம் அனைத்திலும் நாங்கள் இருக்கிறோம். யாரை பார்த்தாலும் பயந்து கொண்டு தேவையே இல்லாமல் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் நினைத்து ஏங்கிக் கொண்டே இருக்காதே. எந்த விஷயத்தை நீ ஏங்கினாலும் சரிதான், நீ என்னிடம் ஏற்கனவே அதை கேட்டிருப்பாய். இந்த விஷயம் வேண்டும் என்று நீ கேட்டிருப்பாய். அது நடக்காத பொழுதுதான் ஏங்குவாய். அதனால் இது நடக்காதோ அது நடக்காதோ என்று நினைத்து பயப்படாமல் ஏங்காமல் எல்லாமே நம்முடைய அப்பா நமக்காக செய்து கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு இரு. ஏங்கும் பொழுது என்ன தெரியுமா ஆகும்? முதலில் அழுகை வரும். அதாவது அடக்கவே முடியாத அளவுக்கு கூடிய சீக்கிரமாகவே இன்பத்தையும் வாழ்க்கையில் உனக்கு இதெல்லாம் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறதோ அது அனைத்தையும் நான் மாற்றி உனக்கு இன்பத்தை தரக்கூடிய விஷயங்களாகவே தருவேன். போதும் தங்கமே, நீ அனுபவித்ததும் போதும், கெட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தது போதும். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் தவறான ஒரு விஷயம் நடக்காமலும் நான் பார்த்து கொள்வேன். கஷ்டப்பட்டது அனைத்தும் போதும் அம்மா. நீ என்னுடைய பிள்ளை. உன்னை இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தியதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன் கர்ம வினையை எவ்வளவு சீக்கிரமாக முடிக்க வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரமாக முடித்து உனக்கு நல்லது தர வேண்டும் என்பது மட்டுமே தான். அதனால்தான் நான் இத்தனை நாள் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை செய்து கொண்டே இருந்தேன். நீ எவ்வளவுதான் சொன்னாலும் என்னால் முடியவில்லை சாயி, என்னை காப்பாற்றுங்கள் என்று சொன்னாலும் அமைதியாக இருந்தேன். இப்பொழுதோ உன்னுடைய வாழ்க்கையில் கர்ம வினையோ முடிந்து விட்டது. நல்ல நேரம் நடக்க ஆரம்பித்து விட்டது. அதனால் இனிமேல் நான் எதையும் பற்றி கவலைப்படுவது இல்லை. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் பற்றி சந்தோஷம் மட்டும்தான். சந்தோஷம் இல்லாமல் இனி ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்காது. இத்தனை நாள் எப்படி நீ ஒவ்வொரு நாளையும் நினைத்து அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருந்தாயோ, இதற்கு மேல் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து சிரிப்பு சந்தோஷம் எல்லாமும் இருக்கும். நல்ல காலமும் நல்ல நேரமும் யோகம் அதிர்ஷ்டம் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் கைகூடிய பிறகு யாரை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டாம். இது நடக்குமோ, அந்த விஷயம் நடந்துருமோ, அந்த விஷயம் இந்த விஷயம் நடந்துருமோ என்று எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம். கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை நீ வாழ்வாய். அதில் நான் முழு பொறுப்பும். நீ கவலை இல்லாமல் வாழ்வாய். அதற்கு முழு பொறுப்பும் என்னுடையது. நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது நீ எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படக்கூடாது. புரிந்ததா? நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்று நினைக்காதே. நான் என்ன சொல்கிறேன், நீ ஏன் பிள்ளை, என்னுடைய பிள்ளை, எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படக்கூடாது அப்படின்னு. அதனால கவலைப்படாமல் இரு. நான் இன்னைக்கும் இல்லை என்னைக்கும் சரிதான், உனக்கு நான் துணையாக இருப்பேன். மனதளவில் நீ எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நீ கெட்டது நினைத்தது கூட கிடையாது. இவங்க வாழ்க்கை கெட்டு போயிடணும், இவங்கள்ட்ட இருக்கிறது எனக்கு வந்துடணும் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே நீ மற்றவங்கள்ட்ட இருக்கிறது எனக்கு கிடைச்சிடணும், அவங்க வாழ்க்கை வீணாக போயிடணும்னு நினச்சதில்லை. துரோகம் செய்கிறவனுக்கு கூட பரவாயில்ல, நல்லது தானே நடக்கட்டும் அப்படின்னு தான் நீ நினச்சிருக்க. அந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி இத்தனை நாள் நல்ல பிள்ளையாக இருந்தாயோ அதேமாரி இனிமேல் வரும் நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்ல பிள்ளையாகவே இரு. உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். வருத்தப்பட்டு நீ என்ன செய்ய போகிறாய்? ஏதாவது ஒன்று மாறப்போகிறதா? எதுவும் மாறப்போவதில்லை. அதனால் கவலை இல்லாமல் இரு. உனக்கு நிம்மதி தானாக உன்னை தேடி வரும். எல்லா நாளும் எப்பொழுதும்
உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.